திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் முத்துப்பேட்டை அருகே 1000 ஏக்கருக்கும் மேலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஐயப்பன். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள மரைக்கா கோரையாறு, புதிய பழைய கிளைத்தாங்கி ஆறு, கந்தபரிச்சான் ஆறு உள்ளிட்ட வடிகால் ஆறுகளில் பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை மண்டி இந்த விளை நிலங்களில் தேங்கிய மழைநீர் வடியாத வண்ணம் உள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் தாங்களாகவே ஆகாய தாமரை அகற்றி தங்கள் விளைநிலங்களில் உள்ள மழை நீரை வடிவமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அப்படி அவங்க செயல்பட்டும் கூட இன்னும் பல பகுதிகளில் மழை நீர் வடியாததால, குறிப்பாக முத்துப்பேட்டை பக்கத்தில் உள்ள இடும்பாவனம், தொண்டியக்காடு, முனாங்காடு, கற்பாநாதர் குளம், தெற்கு மண்ணங்காடு, கீழே வாடியக்காடு என இந்த பகுதியில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல 30 நாள் சம்பா பயிர்கள் இன்னமும் மழை நீர்ல தேங்கிதான் இருக்கு. இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா தாங்கள் ஒரு ஏக்கருக்கு 30,000 35,000 செலவு செய்து விளைவித்த சம்பா பயிர்கள் முற்றிலுமாக அழுகி நாசமாகிவிடும் என இப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக முறையாக இதை கணக்கெடுப்பு செய்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர்.